ஷலின், இப்போது நம்ம ஆரம்பத்திலிருந்தே பெண்களுடைய பாதுகாப்பு அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டிலிருந்து தொடங்கினாலும் சமூகத்தில் எல்லா இடங்கள்லையும் இந்த சிக்கல் இருக்குது, எல்லா துறைகள்லையும் இந்த சிக்கல் இருக்குது. அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் இந்த பிரச்சனை இப்படி இவ்வளவு காலம் புறையோடி போயிருக்கு? ஆக்சுவலி நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் போட்டேன், அந்த மாதிரி புதிய தலைமுறைக்கு இந்த டாபிக் பேச போகிறேன்னு சமூக வலைதளங்களை போனோன்னே ஒரு 4 ஆண்கள் ஃபோன் பண்ணாங்க. 4 ஆண்கள் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேளுங்க, வீட்டில் மட்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா உங்களுக்குமா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த விஷயம். 2வது நீங்கள் சொன்ன மாதிரி பாதுகாப்பு அப்படிங்கிறதா இல்லை எங்களுடைய பேசிக் லைவ்லிஹுட் இருக்குல்ல, வாழ்தலுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் படி வாழ்தலே இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கமிட்டி எல்லாம் போடலாம். ஒரு பேசிக் மனிதத்தன்மையோடு பெண்கள் இங்கு பார்க்கப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது சொந்த ரத்தங்களாலும் சரி இல்லை வெளியில் இருப்பவர்களாலும் சரி, அவங்க ஒரு மனுஷியா இல்லை ஒரு ஹியூமனா பார்க்கப்படுறாங்களா, இல்லை ரொம்ப இன்ஹியூமன்னு சொல்லுவாங்கல்ல இந்த நாய் பூனை. இல்லை ஆக்சுவலி நாய் பூனை கூட மரியாதை கிடைக்கிற ஒரு உலகத்தில் பெண்களுக்கு சுத்தமாக அது இல்லையோ? இப்போ இன்னைக்கு NITயில் அந்த பெண் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அப்போ நான் நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த வார்டன் பேசின பேச்சுக்கள், நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸால் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறது. வார்டன் ஒரு பெண், யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன், அங்கே ஒரு ஆண் திடீர்னு உள்ளே போந்து தன்னுடைய பிறப்புறுப்பை எடுத்து அந்த இடத்துல காமிச்சு மாஸ்டர்பேட் பண்ணி அங்கே அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கு, அவரோட அந்த ஸ்பெர்ம்லாம் வந்ததெல்லாம். அப்போ எவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக நமக்கு இருக்கும். அப்படி ஒரு பெண் ஒரு இடத்துல போய் சொல்லும் பொழுது அவங்க நீ போட்ட ட்ரெஸ்ஸால தான் இந்த பிரச்சனை, இல்லை நீ நடந்துக்கிட்ட விதத்தால தான் பிரச்சனை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ பொண்ணா பிறந்ததுனால தான் பிரச்சனை, நீ பொண்ணா பிறந்ததுனால தான் உனக்கு இவ்வளோ இஷ்யூ வருது அப்படின்னு திரும்ப நீ வெளியில் வந்துட்டல, நீ வெளியில் வர, உனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குது, படிக்கிற, நான் தொடர்ச்சியாக உன் மேலே வன்மத்தை காட்ட பாலியல் வன்மை காட்ட ஐ வாண்ட் யூ டு கெட் பேக் டு யுவர் ஹோம். அதை தான் அப்ரெஷர் சொல்ல பார்க்குறாங்க. நம்ம திரும்ப இது பவர் எக்ஸர்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். ஒரு பெண் உடல் மேலே ஒரு ஆண் பவரை கொண்டு பார்க்குறான். இன்னொன்று என்டைட்டில்மெண்ட், யாருமே தண்டிக்கப்படுறதில்ல, யாருமே 5% பாலியல் வன்புணர்வு கேஸில் 5% தான் தண்டிக்கப்படுறாங்க, மிச்சம் எல்லாமே ஸ்காட் ஃப்ரீ. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது? ஒரு நியூஸ் பார்க்குறாள், ஒரு நியூஸ் பார்க்கும்பொழுது அவனுக்கு என்ன தோணுது, ஒருத்தர் வெளியே வந்துட்டால, அப்போ நானும் வெளியே வந்துடுவேன், எல்லாரும் வெளியே வந்துடும். ஜட்ஜே சொல்கிறாங்களே, புஷ்பான்னு ஒரு ஜட்ஜு பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில். ஒரு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணும்பொழுதெல்லாம் இதெல்லாம் துன்புறுத்தல் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் பெண்கள் சம்மதிக்காமல் நடக்காது அப்படின்னாங்க. அப்போது ஒரு பெண் காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஆண் உறுப்பு அந்த பெண்ணோட உடம்புல படுறதன் மூலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வன்புணர்வாகாதுலாம் சொன்னாங்க. அப்போது இதையெல்லாம் கேட்கக்கூடிய ஆண்கள் என்ன நியூஸ் கசியுதில்ல, இந்த நியூஸ் வெளியே வருது. அப்போது இவனுக்கு தெரிஞ்ச 10 பேர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறவனா இருந்திருப்பான், இவன் 10 பெண்களை சீண்டி இருப்பான், பஸ்ல போகும்போது கையை வச்சிருப்பான், பிடிச்சிருப்பான், எல்லாமே செஞ்சிருப்பான், அவன் நிம்மதியா ஃப்ரீயா இருக்கான்ல. அதை பார்க்கும் பொழுது இவனும் அதை பண்றான். என்னை சுத்தி 10 ஆண்கள் இந்த தவறை செய்யும் பொழுது தண்டிக்கப்படாமல் அவன் தப்பிக்கும் பொழுது அது நான் செய்வதற்கு எனக்கு தூண்டுதலாக ஏதுவாக இருக்கு. தண்டனை கிடைக்காமல் தப்பி விடுவதுன்றது இந்த பிரச்சனையினுடைய ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. தண்டனை மட்டும் இல்ல, வெளியே பேசப்படுறதே இல்லை. இந்த வன்புணர்வுன்ற வார்த்தை எப்படி இருக்கு, கற்பழிப்புங்கிற தவறான வார்த்தை. கற்புங்கிறது இல்லாத ஒரு விஷயம், அதை அழிச்சிட்டான்னு சொல்லும் போது ஒரு பொண்ணோட உடலோட ஷேமை கொண்டு வருது. ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நீ வெளியே சொன்னா வெக்க கேடு அப்படின்னு பயமுறுத்தி எவன் தப்பு பண்றானோ அவனுக்கு ஒரு என்டைட்டில்மெண்ட்டை கொடுக்குறது. அதுக்கு பதிலாக இதனோட உடம்பு பிசிக்கல் அசால்ட்டு. நீங்க அதனால தான் வன்புணர்வுன்னு சொல்றோம். பிசிக்கல் அசால்ட்னு சொல்லும் பொழுது என்னை அடிக்கிற மாதிரி, என்னை கொல்ற மாதிரி, நீ என்னை ரேப் பண்ற, இல்லை செக்ஷுவலா ஹாரஸ் பண்ணும்போது அசால்ட்டு, என்ன நீ அசால்ட் பண்றனா அது நீ கிரைமு, அதை நான் வெளியே சொல்லுவேன். எந்த ஒரு கிரைம்லையும் கிரைம் பண்ணவனை விட்டுட்டு விக்டிம் மேல தப்பு சொல்றது பாலியல் வன்புணர்வுல மட்டும்தான். அதில் மட்டும்தான் நீ ஏன் வெளியே போன, உன்னை கொலை பண்ணிட்டாங்கன்னா ஐயோ பாவம் கொலை பண்ணிட்டாங்க, அவோ கொலைக்காரன் பாதகன். ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க, நீ ஏமா 10 மணிக்கு அங்கே போனேன், நீ ஏமா அங்கே டாய்லெட் போனேன், நீ ஏன் பஸ் ஸ்டாப்பில் படுத்துருந்தேன். இந்த கேள்விகள் வருது இல்லை. இப்போ திருச்சி NITயில் நான் இப்போ இந்த நியூஸ் நீங்கள் தெரியுமான்னு தெரியல, 2019 அங்கே படிக்கிற ஒரு பெண் அந்த சினிமா பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக போயிட்டாங்க ஹாஸ்டலுக்கு. அந்த டேட்டா போனவங்கள நீங்கள் வராதிங்க வெளியே போங்கன்னு இதே ஒரு வார்டன் திட்டி அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்பில் போய் படுத்து ரேப் பண்ணப்பட்டு இப்போ அந்த ஆளுக்கு 15 வருஷம் சிறை கிடைச்சிருக்கு.
அப்போ இது என்ன ஒரு கொடூரமான சூழல் பெண்களுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. எதுவுமே மாறல. எதுவுமே மாறல. ஹாஸ்டல்ல சொல்ற இன்சிடென்ட் நாங்க காலேஜ்ல இருக்கும்போது நடந்திருக்கு. சேம் ஃபிளாஷிங் இதெல்லாம் அப்போ ஐ மீன் எதுவுமே மாறல. போய் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நடந்திருக்கு. 8 வயசுல பஸ்ல நடந்திருக்கு. 8 வயசுல எனக்கு பஸ்ல நடந்திருக்கு. மெட்ராஸ் டு ஐ மீன் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல இருந்து நான் பீச்சுக்கு போற வழியில 8 வயசுல எனக்கு நடந்திருக்கு. அதை நான் எப்போ சொன்னேன் தெரியுமா? என்னோட 30 வயசுல சொன்னேன். ஏன்னா அப்பதான் மீ டூ பத்திலாம் ஏன்னா அது வரைக்கும் நான் அதை வெளியே சொல்லலை. ஆனா ஒரு குழந்தைய நடந்தது எனக்கு இன்னும் என் உடம்புல அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அதுக்கு நான் தெரப்பி போக வேண்டி இருந்தது அதை ஹீல் பண்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் பாடி இப்போ கிரீஷ்மா கேட்டிங்கன்னா கிரீஷ்மாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு 10 பெண்கள் ஒரு ரோட்ல கேட்டிங்கன்னா 10 பெண்கள் 10க்குமே நடந்திருக்கும். ஸோ இப்போ சமூகத்துல ஒரு துறைன்னு மட்டும் இல்லை, எல்லா நீக்கமற இந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏங்க இவ்வளோ சொல்றீங்க, நான் ரைட்டரா இருக்கேன். இலக்கிய துறையில மீட்டு போட்டாங்கன்னா எவ்வளோ பேர் மாட்டுவாங்கன்னு தெரியுமாங்க. அவ்வளோ பச்சை பச்சையா பேசுவாங்க. எதிர்க்க வந்து இப்போ இந்த மாதிரி டிபேட்ல சண்டை போட்டு போயிடுவாங்க என்கிட்ட. பின்னாடி வந்து இன்பாக்ஸ்ல அன்பே அழகேன்னு அரை மணி நேரத்துல மெசேஜ் வரும். அது என் புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன். ரொம்ப கொச்சையா இருக்கும். பயங்கர போராளிகளா காட்டிக்க கூடியவங்க, முற்போக்கா காட்டிக்க கூடியவங்க, பெரியார் அப்படிலாம் பேசக்கூடியவங்க எல்லாம் வந்து அவ்வளோ தொல்லை கொடுப்பாங்க. நீ உனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னா நீ இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் தானே. ஒரு பெண் எழுத்தாளராக இருந்தா இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் தானே. இன்னும் சொல்ல போனா பெண் ஆக்டிவிஸ்டா இருந்தாலே இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் தானேன்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. அந்த பார்வையிலையும் சிக்கல் இருக்குன்றீங்க.